மக்களே, வெல்கம் டு டெல்லி டாக்ஸ். இஸ் த பிளான் இஸ் ஆன். இன்னைக்கு எபிசோட் இல்லையே, ரொம்பவே மிஸ் பண்ணுறோமே மகாநதியை பற்றி பேசுறதுக்கு அப்படின்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். பட் பரவாயில்ல, நம்ம பிரவீன் சார் இன்னைக்கு ஒரு பிடிஎஸ் வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க. எப்பவுமே விஜய் காவேரி இருக்க பிக்சர் மட்டும் தான் ஷேர் பண்ணுவாங்க யூஸ்வலாக. பட் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக விஜய் காவேரி நடுவில் வந்து நம்ம பிரவீன் சார், பின்னாடி வந்து ராகினி இருக்காங்க. ஸோ விஜய் வந்து பார்த்தீங்கன்னா காவேரியை பார்க்குற மாதிரி தான் லுக் பண்ணியிருக்காங்க அந்த பிக்சரில் பார்க்கும்போது. காவேரி வந்து கொஞ்சம் விஜயை ஸ்ட்ரெயிட்டாக பார்க்காம லைட்டாக முடிஞ்ச மாதிரி பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ வீக்கா மட்டும்தான் சீனுக்குள்ளே இருக்காங்க. நம்ம பிரவீன் சார் சிரிச்சிட்டு இருக்காங்க. ராகினியுமே வந்து ஆஃப் ஸ்க்ரீனில் சிரிச்சிட்டு இருக்க மாதிரி தான் இருக்கு. பின்னாடி அந்த கேப்ஷன் பார்த்தீங்கன்னா த பிளான் இஸ் ஆன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபயர் எமோஜி எல்லாம் விட்டுருக்காங்க. ஸோ என்ன பிளான்னு தெரியல, யாரோடைய பிளான்னு தெரியல. ஒருவேளை ஃபர்ஸ்ட் டைமாக ராகினியுமே வந்து அந்த பிடிஎஸ்ல இருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது அவங்க ஏதாவது பெருசாக பிளான் பண்ணுறாங்களானோ நம்மளால ப்ரிடிக்ட் பண்ண முடியல. எனிவேஸ் பிக்சர் சூப்பராக இருக்கு. ஸோ இனிமே வந்து அப்கமிங்ல வெண்ணிலா வீட்டில் இருக்காங்களா என்னெல்லாம் தெரியல. அப்கமிங்ல இவ்வளோ ஒரு அழகான ஒரு சீன் வந்து வரப்போகுதுன்னு மட்டும் தெரியுது. பிகாஸ் அவங்க எந்த பிக்சர் ஷேர் பண்ணாலுமே அது பின்னாடி வந்து ஒரு இம்பார்ட்டன்டான செக்மெண்ட்ஸோ ட்ராக்கோ வந்து இருக்கும். ஸோ அந்த மாதிரி தான் இவ்வளோ நாளாக ஷேர் பண்ண எல்லாமே நமக்கு இருந்திருக்கு. ஆல்ரெடி இந்த ஷெடியூலில் ஒரு பிடிஎஸ் காவேரிக்கு பிளட் வர மாதிரி ஷேர் பண்ணியிருந்தாங்களே. ஸோ அதை தொடர்ந்து செகண்ட் ஒன்று இந்த பிளான் இஸ் ஆன் அப்படின்னு சொல்லி என்னவா இருக்கும்னு சொல்லிட்டு நம்ம மகாநதி ஃபேன்ஸ் நீங்கள் தான் கெஸ் பண்ணணும். கெஸ் பண்ணி கமெண்ட்ல சொல்லுங்க, நானும் தெரிஞ்சுக்கிறேன். ஓகே மக்களே, நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். எக்ஸ்க்ளூசிவ் அப்டேட்ஸ்க்கு மறக்காம நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.